பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தானே அப்படி. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பரோட்டாவும் என்னதும் நண்டு குழம்பும் வைக்க போறோம். நான் இன்னைக்கு புட்டு நண்டு குழம்பு தான் வைக்க வலிக்கிட்டேன். ஆனா மகன் சொல்லிட்டாரு, இல்லையம்மா புட்டு நண்டு குழம்பு, சாரி பரோட்டாவும் நண்டு குழம்பு வைப்போம், அப்ப நல்லா இருக்கும்னா அப்ப இன்னைக்கு அதுதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப காட்ட கடந்து ஒரு அடுப்புல பரோட்டாவை சுடுறேன், ஒரு அடுப்புல குழம்பு வைக்கிறேன். சரிங்களா? அடுப்புல போட்டாச்சு, சூடாட்டுக்கும். பரோட்டா குழைக்கிறதுக்கு மா எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபிளார். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பரோட்டா குழைக்கிற வீடியோ. இருந்தாலும் சில பேர் என்ன கேட்டிருப்பீங்க, அன்றைக்கு நான் பரோட்டா சுட்டு காலம சாப்பாடு போட்டு தானே யூட் அதுல கேட்டிருக்கேன். அதனால கேட்ட ஆக்களுக்காக திருப்பி போடுறேன். சரியா? பார்த்தாக்கள் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற வீடியோ பாருங்க, என்ன குழம்பு வைக்கிற வீடியோ. சரியா? இப்ப இதுக்கு உப்பு சேர்க்கிறேன்னு தேவையான அளவு. சரியா? ஆமா, இப்ப உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். சரியா? இந்த மாதிரி மாவோட இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு குழச்சி எடுக்க வேண்டியதா. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ஒரு முட்டை கூட அடிச்சு ஊத்தலாம் நண்பர்களே. ஆனா நாங்க அப்படி இல்லை, இது சிலோன் பரோட்டா. முட்டை இது வேணும்னா நாங்க முட்டை பரோட்டா போட்டு சாப்பிடுவோம். அந்த குழச்ச மாவுல முட்டையை ஊத்தி முட்டை பரோட்டா நான் காட்டுறேன், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இவ்வளவு நல்ல வடிவா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு இப்படி குழச்சி எடுக்கணும். இப்ப தண்ணி காணா நாங்க ரொட்டி குழைப்போம், அந்த மாதிரி தான் தண்ணி விட்டு குழைப்போம். குழைச்சாச்சு. இனி கொஞ்சமா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு வடிவா குழைச்சி விடுவோம். இதுல வச்சு குழைக்கிற கஷ்டம், அதனால நாம நம்ம ஏரியாவுக்கு போவோம். அதை போட்டு நல்லா இப்படி குழைச்சி எடுப்போம். என்ன செய்றீங்க? மாக்குழைக்கிறீங்களா? பாருங்க நண்பர்களே, ஜூட்டு மாக்குழைக்கிறேன். என்ன எனக்கு வந்து சரியா கை நோவுது, அதனால நான் ஜூட்டை கொடுத்துட்டு நல்லா குழைச்சி தர சொல்லி அப்ப குழைப்பேன். ஓகே ஓகே. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? பேக்கரியில வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? எங்க எந்த பேக்கரியில? ஊராத்துறையில. ஊராத்துறை என்ன பேக்கரி? வசந்தா பேக்கரி. முகத்தை காட்டுங்க உங்களுக்கு திருமுக. வசந்தா பேக்கரி நண்பர்களே, வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே. ராஜா பேக்கரி அதுவும் இருக்கா உராதுரையில? ராஜா பேக்கரி அப்படின்னா பேரா? என்ன பேர்? லாகுசன் பேக்கரி. பாத்தீங்களா நண்பர்களே, பேர வித்தியாசமா இருக்கு. லாகுசன் பேக்கரி. வாவ், நல்ல பேர். ஓகே, அப்ப குழைச்சிட்டாங்க. ஓகே, குளிச்சாச்சா? ஓகே, நன்றி, வணக்கம். இனி அடுத்த வேலை பாத்தீங்களா நண்பர்களே, அழகா குளிச்சு. நன்றி, நன்றிகள் பலகோடி. பாத்தீங்களா எவ்வளவு வடிவா குளிச்சு தந்து. ஆனா இது எவ்வளவு வடிவா குளிச்சாலும் இப்ப நான் இதை பிக்க போறேன். பாத்தீங்களா, எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிச்சு பிச்சு இப்படி குளிச்சிருக்கணும். நீங்க இப்படி பிச்சு பிச்சு ஒரு. ஆமா, பாத்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி குளிச்சிருக்கணும். சைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. கடையிலன்னு சொன்னா நாங்க எடுத்து நிறுத்து போட்டு அதை கொடுப்பீங்க. நாங்க வீட்டுக்கு தானே. பாத்தீங்களா, முதல்ல இப்படி இப்படி பிரிச்சு எடுப்போமா, மோளி பிடிக்க. ஓகே, இப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்தாச்சு. இனி கொஞ்சமா எண்ணெய் தேங்காய் எண்ணெயை போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். முண்டுக்கு மேல உண்டா இதெல்லாம் நாங்க தேய்ச்சி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இனி இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு வைப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி மடிச்சு எடுத்தாச்சு.
இனி இப்படி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுக்கும் அதுக்கப்புறம் சுட்டு எடுக்க வேண்டியதான். உடனே சுடுண்டாலும் சுடலாம். ஓகே, இப்போ சட்டி சூடாயிட்டு நண்டு குழம்புக்கு எண்ணெய் சேர்க்கிறேன், தேங்காய் எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடாட்டுக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பராட்டாக்கு எல்லாம் தேய்ச்சி மடித்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இனி இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு ஊற்றியா இல்லை பூசி விட்டுட்டேன்னு அப்படியே இப்படி பிராட்டி விட்டு நாங்கள் முதல் தேய்ச்சி வச்சிருக்கோம் தானே அந்த பரோட்டாவை எடுக்கணும். இதை நீங்கள் இப்படி கையாலையும் இப்படி தேய்ச்சி விடலாம். ஆனால் இதால் என்ன சொல்கிறது, சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சா இன்னும் கொஞ்சம் என்ன மெலிசா வரும். அப்படி இல்லைன்னா கையால் கூட தேய்க்கலாம். இங்கே பாருங்க, கடை கடைன்னு தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி கையாலையும் தேய்ச்சி விடலாம். ஏன்னா நல்லா குழச்சி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்படி தேய்ச்சி விட வேண்டியதுதான். இதால் என்ன இன்னும் நல்ல மெல்லிசா வரும். ஆகலும் மெல்லிசா வரக்கூடாது பரோட்டா கணக்காக. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசைக்கல் சூடாயிட்டு இனி தோசைக்கல்லில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வடிவா தேங்காய் எண்ணெய் எல்லா இடம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இங்கால நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்க பரோட்டாவை எடுத்து இதில் போட வேண்டியதான். இப்போ பரோட்டா ஒரு பக்கம் அவியட்டும். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறேன், பொரியட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். ஆமாம், சின்ன வெங்காயம் போட்டால் எந்த குழம்புக்குமே நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் பாதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் பாதங்கட்டுக்கும். அங்கால பரோட்டாவை திருப்பி போடுவோம் இல்லைங்களா. இந்த தோசைக்கல்ல நல்லா சூடு எடுக்க வழி கிடையாது. இந்த பார்த்தீங்களா எப்படி பொங்கி வருதுண்டு. இதுதான் குளையல். யாரு குழைச்சது? அப்பா குழைச்சி தந்துட்டு அன்றைக்கு. அம்மா குழைச்சி அப்பா நல்லா அத்திச்சு குழைச்சி தந்துடுறதியா. நாங்கள் எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு பரோட்டா சூப்பராக வரும். இப்போ இஞ்சி உள்ளி வதங்குது. இங்கால பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு இங்கால இஞ்சி உள்ளியோ இடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி. சரிப்பா, அரைச்சி போடுறத விட இந்த இஞ்சி உள்ளி இடிச்சு போடுறது ஒரு சுவை சாப்பிடும்போது. இது கொஞ்சம் வதங்கி இதில் பச்சை வாசம் போகட்டும். இந்த இஞ்சி உள்ளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி தக்காளி பழத்தை சேர்க்கிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி பழம் வதங்குது. இங்கெல்லாம் நண்டு துப்புராக்கி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா, நல்ல சின்ன நண்டு நண்பர்களே. இப்போ நண்டை சேர்க்க போகிறேன். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கறது இல்லை, ஏன்னா நண்டுலேயும் தண்ணி விட்டு வரும். நாங்கள் கழுவின தண்ணிகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இப்போ நண்டுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம் அவியட்டுக்கு. மங்கால பரோட்டா ரெடி ஆயிட்டு. ஓகே, யூடு ஓடியா பரோட்டா மாஸ்டர், இந்தாங்க போடவா. பாத்தீங்களா அப்பா என்ன செய்யறார் பாத்தீங்களா நண்பர்களே. அப்படியே பிஞ்சு தங்கிட்டு பாத்தீங்களா, அதை கொட்டிட்டு இந்த மாதிரி இருக்கணும் பரோட்டா. சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா நண்பர்களே. கடையில வாங்குற பரோட்டா மாதிரியே இருக்கும். இதே மாதிரி இங்கே பாருங்க. மற்றதையும் கொஞ்சமா எண்ணெயை விட்டுட்டு தேய்ச்சி வச்சுட்டேன், போடுவோம். இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே, பரோட்டாவை எப்படி பொங்கி வருது, பூரி மாதிரி வருது. விலோ மாதிரி, சப்பாத்தி மாதிரி, விலோ மாதிரி. இல்ல படுக்கலாமா? எப்படி இருக்கு படுத்தா? சூப்பரா பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா குழச்சிங்கன்னா இப்படி வரும். இந்த ஒரு பக்கம் இப்படி அமர்த்தினோம்னா மற்ற பக்கம் இப்படி, இந்த பக்கம் எல்லாம் இப்படி நடுவில் விட்டு விட்டு ஓடிவாங்க. அப்பா என்ன செய்றார்? ஆஞ்சேலி பாத்தீங்களா நண்பர்களே பரோட்டாவை. இப்படி சுட்டு பாருங்க பரோட்டா. இப்ப நான் உங்களுக்கு முட்டை பரோட்டா சுட்டு காட்டுறேன், சரியா? இப்ப பாப்பா நண்ட பாத்தீங்களா, நான் தண்ணியை சேர்க்கல, இப்படி தண்ணி விட்டு நல்லா அவிஞ்சி வத்தி வந்துச்சு. இனி தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது 2ஆம் பால் 3ஆம் பால். இது 1ஆம் பால். புளி சேர்க்கிறேன்.
இது குழம்புத்தூள் சோபா சோஸ் கறி பவுடர். இது உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்க்கலாம். இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம் என்ன. இனி கலந்து விடுவோம். இனி குழம்பு கொதிக்கட்டும். முட்டை பரோட்டா போட போறேன் பாருங்க. தேய்ச்சிட்டு ஒரு முட்டையை இப்படி ஊற்றணும். சரியா? உங்களுக்கு வேணுமெண்டா உப்பு எதுவும் போடலாம். நான் வேணாம் என்ன தம்பி. நல்லா இருக்கு. இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு. இன்னதான் வராது இருக்கால. ஓகே, இப்படி பிடிக்கணும் பாருங்க. இப்படி தூக்கணும். தூக்கணும் வந்து கடை 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 இங்கே போட்டுருவணும். இப்படி பாவியட்டும். இப்போ திருப்பி விடுவோம். விட்டு லீக் ஆயிடும். அது பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. ஆக பத்த வைக்க கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பரோட்டாவோட சாப்பிடலாம் போயிடும். ஊற்றியேண்டா கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். உப்பு காணாத மாதிரி இருக்கு. சேர்த்துட்டு கலந்துக்குவோம். நண்டு குழம்பு ரெடி. பார்த்தீங்களா? அடுப்பை நிப்பாட்டுவோம். இனி வடிவா பரோட்டாவோட சாப்பிட வேண்டியதான் எங்களோட சுவையான நண்டு குழம்பு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, இப்ப எங்களோட சாப்பாடு ரெடி. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா பாருங்க. பரோட்டாவை ஒரு முட்டை பரோட்டாவை கொடுப்போமா? நல்ல குழம்பு, நண்டு குழம்பு கிண்ணத்துல விட்டுட்டு ஊற்றி சாப்பிடுவோம் என்ன. ஆனா சுடும் சரியா என்ன தம்பி? நண்டு குழம்புக்கும் பரோட்டாக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே, இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, இது பாருங்க முட்டை பரோட்டா. இங்க பாருங்க, இந்த பரோட்டாவை இப்படி பிச்சு போட்டு சாப்பிட நல்லா இருக்குமே. இந்த நண்டு குழம்பை ஊற்றி சாப்பிட. முட்டை பரோட்டா பிச்சு போட முடியாது, அதால இதை பிச்சு போடுவோமே. பிச்சு போட்டாச்சு. இந்த குழம்பை ஊற்றுவாங்க பார்த்தீங்களா? நண்டு சுடுது. இது கொஞ்சம் ஊறட்டுக்கும். அதுக்குள்ள நாங்கள் இந்த முட்டை பரோட்டா வச்சு வருவோம் அப்படி. பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படி இருக்கு. சுடுது. சூப்பரா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே முட்டை பரோட்டா. இத கலக்கையில இன்னும் சாப்பிடு கலந்தாதான் இல்ல. பாத்தீங்களா? இந்த மாதிரி கலக்கணும் வேண்டாமே. இப்படி சாப்பிடணும். பரோட்டா கடையில பாத்தீங்கன்னா இப்படி கலந்தே குடுப்பினோம். உப்பு இருக்கணும். நண்டு பாருங்க சுடுது. பாருங்க சரியா? பாத்தீங்களா? அப்படியே பிச்சு கடிச்சு சாப்பிட நல்லா இருக்குமா? நான் சுடுவேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நாங்க இவ்வளவு நாளும் ட்ரை பண்ணாம இருந்திருக்கோம். என்ன பரோட்டா நண்டு கறியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு நண்பர்களே. நண்டு குழம்பு இறக்கும் போது உங்கள்ட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கையில தூவி போட்டு இறக்கி பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்படி அடிக்கி மல்லியில போடுங்க. எங்கிட்ட இல்ல, அதெல்லாம் நாங்க சேர்க்கல. வேற லெவல் டேஸ்டா இருக்கும். உண்மைக்கும் புட்டு நண்டு குழம்பு தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா பரோட்டா நண்டு குழம்பு வேற லெவல் டேஸ்டா இருக்கு. இப்ப நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புட்டுக்கும் நண்டு குழம்பு தான் அடிமை. சந்தேகப்பட்டு நாங்க என்ன கடைசியா மகன் சொல்லிட்டு அம்மா பரோட்டாவே சுடுவோம் நண்டு குழம்போட நல்லா இருக்கும். நான் யோசிச்சு நான் புட்டு நண்டு குழம்பு வைப்போமா இல்லாட்டிக்கு பரோட்டா நண்டு குழம்பான்னு யோசிச்சு கடைசியா அம்மா பரோட்டாவை சுடுவோங்க நண்டு குழம்பு ட்ரை பண்ணுவோம்னா உண்மைக்கு வேற லெவலா இருக்கு நண்பர்களே.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா. கெட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சுட சுட நண்டு நான் கழிட்டு, அதனால விட மாட்டேன் இந்த நண்டு.